Trichy Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்று புயலாக மாறும் காற்றழுத்த தாழ்வு. எதிர்வரும் 27, 28, 29ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தை சேர்ந்த 5 இளைஞர்களை ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்த்ததாக கூறப்படுவது தொடர்பில் பெற்றோர்களினால் ஆளுநர் நா. வேதநாயகனிடம் முறைப்பாடு. அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவரினால் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுக்காக நிதி சேகரித்தல், ஒன்று கூடுதல், பிரச்சாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி, இலச்சினை மற்றும் கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி, இலச்சினை, கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்க அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல. ஆகவே இதனை குழப்பிக்கொள்ள வேண்டாம். உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூர்வதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையானது திருகோணமலைக்கு தென்கிழக்கே 191 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று இரவு 11:30 மணியளவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று சூறாவளி புயலாக மேலும் வலுவடையும். இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிக பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, வடமத்திய, மத்திய, மேற்கு, வடமேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீர்கள், என்னால சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதனால கடவுள் அதுக்கு கொடுத்து வைக்கல போல இவ்வளவு காசை கொட்டி சாகுறதுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நான் 2 நாளையால கூட்டி கொண்டு வந்து உணவு அங்கால எடுத்துருவேன் இப்படியே சொல்லி ஒவ்வொருக்கெல்லாம் என் காலத்தை கடத்தி இன்னைக்கு 12 நாள் ஆச்சு. 12 நாளா எனக்கு எந்த பிள்ளை எங்க இருக்கிறேன்னு எனக்கு ஒரு இதுவுமே தெரியல. அப்படி இதா நான் ஒரே ஒரு வழி, என் அம்மா பாக்குறேங்க, நான் கட்டாயமா கால்கையை நானே சுட்டு கொண்டு நாலு சில்லகாக்கு வருவேன். எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி, அதாவது எங்கட கரவட்டியில எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவர் வந்து பெல்ஜியத்துல இருக்கிறார். அவர்கிட்ட பேர் வந்து ரத்தினசிங்கம், தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம். அவர் அவர் தான் எங்களோட கதைக்கு இப்படி தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன், இத்தாலி மூலம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் சொன்னவர். தான் பெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர். அப்ப தம்பி 21ஆம் தேதி 9ஆம் மாசம் 2024 ஆண்டு பிளைட்ல நம்ம விட்டு வந்தோம்னா தம்பி ரைசியா போயிட்டார். அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார், இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி.
அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர். ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போறதுக்கு முதல் தம்பிய அங்க ரஷ்யா ஏர்போர்ட்ல ஒரு ஆர்மி கமாண்டரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். அப்ப ஆர்மி கமாண்டர்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடணும். அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிறார், நீ பயப்பட தேவையில்லை, அவரோட அவர் கூட்டி கொண்டு வந்துதான் எங்கள்ட்ட எங்கால சரி வரன்னு சொல்லி, சரி என்று சொல்லி பிள்ளை போமென்னு சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிக்க பேருந்து. அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே ஆர்மி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆர்மி முகாமில் விட்டுருக்கிறோம். அவைக்கு எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு. அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது, இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்கிற அப்பேக்குலதான் சொன்னவர் 3 தம்பியாக்கள் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் நிக்கணும், யாழ்ப்பாணத்தாக்கள் தான் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி இருக்கிறோம்னு சொல்ல தான் எடுத்து கோல் பண்ணி அவைக்கு எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கு அப்ப அவர் சொன்னவராம், நீ பிரச்சனை இல்லை பயம் இல்லை, நீ பயிற்சி எடுத்தாதான். வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்ந்ததாக கூறப்படுவது தொடர்பில் அவர்களது பெற்றோர்களால் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமது பிள்ளைகளை உடனடியாக மீட்டுத் தருமாறு ஆளுநரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கரவெட்டி முள்ளியவளையைச் சேர்ந்த இளைஞர்களின் பெற்றோர்களே ஆளுநர் செயலகத்தில் நேற்று ஆளுநரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இதனை அடுத்து ஆளுநர் உடனடியாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விடயத்தை தெரியப்படுத்தினார். அத்துடன் பெற்றோர்களிடம் அவர்களது விவரங்களை பெற்று வெளிவிவகார அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தன்னை தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு நியமிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் அமரசேன தெரிவித்துள்ளார். நான் இந்த ஆண்டு பொது தேர்தலில் 40,000க்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றேன். எனவே என்னை தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்க வேண்டும். நான் ஏற்கனவே கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் பேசியுள்ளேன். அவர் எனது கோரிக்கைக்கு செவிசாய்ப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னை சபைக்கு நியமிக்காவிட்டால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என அமரசேன ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். தேசிய பட்டியல் மூலம் தங்களை நியமிக்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்து வருவதால் கட்சி தலைவர் ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகியுள்ளார். கட்சி தலைவரின் வாக்குறுதியின்படி தனக்கும் தேசிய பட்டியலில் இடம் கிடைக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவும் தெரிவித்துள்ளார். கண்டியிலிருந்து தேர்தலில் என்னை போட்டியிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். கட்சி தலைமை என்னை தேசிய பட்டியலில் இருந்து நியமிப்பதாக உறுதியளித்தது. எனவே தேசிய பட்டியலில் இருந்து நியமிக்கப்படுவதற்கு நான் தகுதியானவன் என சுஜீவ சேனசிங்கவும் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் மோசமான காலநிலையை கவனத்திற்கொண்டு எதிர்வரும் 3 நாட்களுக்கு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை நடத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த பரீட்சைகளே பிற்போடப்பட்டுள்ளன. அவ்வாறு பிற்போடப்பட்டுள்ள பரீட்சைகள் அடுத்த மாதம் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளன. குறை நிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் தொடர்ந்து வரும் காலத்தின் ஒரு சில அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளல் மற்றும் கணக்கீடு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் குறை நிரப்பு மதிப்பீட்டின் மூலம் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். அதற்கிணங்க அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு சில செலவுகளை 2024ஆம் ஆண்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட செலவின மதிப்பீட்டுக்கு உட்பட்ட வகையில் நிதி ஒதுக்கீட்டை ஏற்பாடு செய்வதற்கு இயலுமை காணப்படுவதுடன் 2024ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த செலவு எல்லையை விஞ்ஞாத வகையிலும் மற்றும் அரசு கடன் பெறும் உயர்பட்ச எல்லைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் குறித்த இணக்கங்களை மேற்கொள்வதற்கான இயலுமை உள்ளது.
அதற்கமைய 2,19,373 மில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டு பிரேரணையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பின் 44ஆம் பிரிவின் 1ஆம் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை, அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 அமைச்சு பதவிகளுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மற்றும் ஒருவர் உயிரிழந்து உள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 15 மாவட்டங்களில் உள்ள 103 பிரதேச செயலக பிரிவுகளில் 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக மற்றும் மக்கள் தொடர்பு உதவி பணிப்பாளர் ஜனக ஹந்துன்பத்தி ராஜா தெரிவித்தார். 5 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் முழுமையாகவும் 265 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அனர்த்தம் காரணமாக 821 குடும்பங்களைச் சேர்ந்த 2,770 பேர் 35 பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். கடந்த 24 மணித்தியாலங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்து வருவதால் கண்டி மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தளை மாவட்டத்தில் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண்சரிவு சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்ந்தால் நிலச்சரிவுகள், மண்மேடு இடிந்து விழுதல் மற்றும் பாறைகள் விழுதல் ஆகியவற்றை தவிர்க்க பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. சர்ச்சைக்குரிய E8 விசா முறையின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட நிதி மோசடி ஒன்றை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சோதனை பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். E8 விசா முறையின் கீழ் தென்கொரியாவில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சோதனை பிரிவுக்கு 2 நபர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. அவர்களிடமிருந்து சுமார் 12 லட்சம் ரூபாவை மோசடியாளர்கள் பறித்துச் சென்றதாக முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். விசாரணை அதிகாரிகளினால் பத்தரமுல்லையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்துக்கு மோசடி செய்த இருவரையும் நுட்பமாக கொண்டு வர முடிந்தது. இதன் போது விரைந்து செயற்பட்ட விசாரணை அதிகாரிகள் குறித்த இருவரையும் கைது செய்துள்ளனர். யக்கல மற்றும் கலகேதர பிரதேசத்தைச் சேர்ந்த இவர்களை விசாரணை செய்தபோது கொட்டாவ பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரும் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி விசாரணை அதிகாரிகள் அந்த பெண்ணை கைது செய்ய அங்கு சென்று கொண்டிருந்த போது முகவர் ஊடாக பெண்ணுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்த போதிலும் அவர் வீட்டில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். எனினும் நாங்கள் அவரது வீட்டுக்கு சென்றபோது அவர் வீட்டில் இல்லை என்று வீட்டில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். எனினும் வீட்டில் பதுங்கி இருந்த பெண்ணை விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அந்த பெண் தெரிவித்த தகவலின்படி கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு கும்பலை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.